இப்போ சூப்பரான நம்ம வந்து ஒரு சாட் சாட் ஒரு சிம்பிள் ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு சாட் பண்ணியிருக்கேன் நான். அந்த சாட்டுக்குள்ளே நான் என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும். இது வந்து ஒரு பாப்பி சீட் மாதிரி இருக்கும். இதுதான் இதுக்குள்ளே நான் போட்டிருக்கேன். ஸோ இதுவும் நீங்கள் வாங்கி இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து பாப்கார்ன் மாதிரி பொறுக்கி வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நான் போட்டிருக்கேன். இதை எப்படி செஞ்சு பார்க்கணும்ல? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. என்னடா கசகசா மாதிரி இருக்கே, எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது கசகசா இல்லைங்க. ஆக்சுவலி இது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமர்ந்து கீரைன்னு சொல்லுவாங்க இது. நம்ம சிறுகீரை இருக்கு இல்லையா, அந்த வகையோடு சேர்ந்து இப்போ பாருங்க, அந்த கல் மாதிரி சின்னதாக கருப்பாக காமிச்சேன் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அது உண்மையான கலரு. இது வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கருப்பை நீக்கிட்டு அதில் இருக்க விதைகள் மட்டும் நமக்கு கொடுக்குறாங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தாராளமாக சாப்பிட்லாம் எல்லாருமே. அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தி டிஷ்ஷு. ப்ளஸ் வந்து இதை எப்படி சமைக்கணும்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க அந்த மேஜிக்கை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா லேசாக இருந்துச்சுன்னா சீக்கிரத்துக்குள்ள கரிஞ்சு போயிடும் அது. அதனால் கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சூடான உடனே நான் என்ன செய்வேன்னா, அந்த சீடை வந்து நான் போடுறேன். அது வந்து எப்படி வெடிச்சு வருதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்கனால. இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/4 ஸ்பூன் தான் நான் அதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் அப்படியே ஓப்பன் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு துணியை வச்சு நான் வந்து என்ன செய்கிறேன், எல்லா பக்கமும் சுற்றி விடுறேன். அது அப்படியே கிச்சன் ஃபுல்லாகவே ஆயிடுச்சுங்க, எனக்கு தெரிச்சிருச்சு. ஸோ அதனால தான். இப்போ பாருங்கள், இப்போ இது இன்னொரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ திரும்ப அதே போல் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன் நான். இப்போ உனக்கு அடுப்பு வந்து எனக்கு சூடாக தான் இருக்குது. மீன்ஸ் அந்த கடாய் சூடாக தான் இருக்குது. இப்போ மறுபடியும் போடுறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சிடுறேன். அது தெறிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்களும் இந்த மாதிரி முடிஞ்சால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அது தெரியணுங்கிறதுக்காக தான் வச்சேன். பட் அந்த வெக்கையில் அது வந்து எல்லாமே மூடி மறைச்சிருச்சு. ஸோ அதனால் ஸோ பாருங்கள், சீக்கிரத்துக்குள்ள இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். நிறைய பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்கள் நிறைய. ஸோ இப்போ நான் இது வந்து எல்லாத்தையுமே என்ன செய்கிறேன், நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். நம்ம வந்து இதை விஷயம் மறந்துட்டோம். ஆனால் வந்து மும்பை, டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே இப்போ வரைக்கும் இவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம இதை ரொம்ப நாள் ஆச்சுங்க மறந்ததுனால நம்மளோட குழந்தைங்க, பெரியவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுபோல் சேலட் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சேலடு, அப்புறம் நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறபோது உங்களுக்கு எதுவும் தேவைன்னா அது கூட நீங்கள் இதை போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உடம்பு குளிர்ச்சியை வந்து பண்ணும். குழந்தைங்களுக்கு இப்போ இருக்க அடிக்கிற வெயிலுக்கு ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கும்போது அவங்களுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும், நமக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த வெயிலெல்லாம் அலைய விடாதீங்க குழந்தைங்கள. அதனால் ஸோ இதே மாதிரி நான் வந்து என்ன செய்கிறேன், கொஞ்சம் எல்லாத்தையும் நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். நீங்களும் இதை மாதிரி நீங்கள் ஒரு ஆட்டை வாங்கி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் நிறைய இதில் மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸும் பண்ணலாம். ஸோ என்னோடய சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு அடுத்த ஐட்டம் வந்து நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இது நல்லா வெடிக்கட்டும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, நல்லா வெடித்து வரும். பாப்கார்ன் மாதிரி சூப்பராக இருக்கும். அப்படியே வாயில் வச்சேன்னா கரைஞ்சி போயிடும். கசக்காது, ஒன்றும் செய்யாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். ப்ளெயினாக தான் இருக்கும். ஸோ இப்போ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டாணி வச்சுருக்கேன் இன்றைக்கி. ஸோ பட்டாணி வந்து நல்லா வேக வச்சு தண்ணியை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதையும் நான் வந்து பட்டாணியை எடுத்துருக்கேன். இது கூட வெங்காயம், நான் தக்காளி இதெல்லாம் நான் சேர்க்கலைங்க. ஜஸ்ட் நார்மலாக சிம்பிளாக நம்ம வந்து ஒரு சாலட் மாதிரி பண்ணுறோம். உங்கள்கிட்ட வெள்ளரிக்காய் இருக்கா, சேர்த்துக்கலாம். தக்காளி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து எதுவுமே நான் சேர்க்கலை, ஜஸ்ட் நார்மலாக சேர்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலாங்க. ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சீரகத்தூள். நான் வீட்டிலே ப்ரிப்பரேஷன் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். சீரகத்தூள்னு இது. அப்புறம் இதில் வந்து மிளகாய், உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து சும்மா லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். லைட்டாக தாங்க இதில் உப்பு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காளான் நமக்கு சொல்லுவாங்க. இந்த சாட் ஐட்டம்ஸ்க்கு இது தான் ரொம்ப மெயின். அதனால் அதையும் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு 2 பிஞ்ச் வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சிம்பிள் சாட். ரொம்ப மசாலா போட்டு ரொம்ப சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. லைட்டாக கூட ஹெல்த்தியாக இருக்க மாதிரி நம்ம சாப்பிடணும்னு நினைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வச்சுருந்தாலும் இப்போ பாப்பி சீட் நம்ம வறுத்து வச்சுருந்தாலே அமது தான் அந்த இது, அதை வந்து இது கூட நான் வந்து இந்த சேர்த்துக்கிறேன். சும்மாவே சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் ப்ளெயினாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை கொடுக்கலாங்க, ரொம்பவே ஹெல்த்தி. அதனால தான் இப்போது இதோட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். சூப்பரான டீ கூட நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டீ கூட ஊற்றுறேன். ஸோ நான் டீ கூட நான் வந்து இதை சாப்பிட போகிறேன். இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஆப்ஷனல் தான். எங்கிட்ட இருக்குது, நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். பசங்களுக்கு நம்ம அப்படி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. சாட் அப்படின்னு சொன்னாலே போதும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ நல்ல ஒரு விஷயத்தை நம்ம இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால் நான் என்ன செய்வேன், இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஓமப்பொடியும் கொஞ்சோண்டி ஒரு சீடையும் போட்டு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாப்பி சீட் மாதிரி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. என்னடா இது புதுசாக இருக்கேன்னு ரொம்பவே எம்மியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வாயில் பட்ட உடனே இதனாயிரும் கரைஞ்சி போயிடும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரியா இருக்கும். அதனால் நீங்கள் இதை தாராளமாக கொடுக்கலாம். இப்போ நான் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். ஸோ டீ கூட நான் குடிச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.